கன்சல்டிங் பண்ணணும்னா என்னென்ன தேவைன்னா, முதல்ல நமக்கு ஒரு கட்டிங் மிஷின் தேவை. இந்த கட்டிங் மிஷின் வேணும் கண்டிப்பாக. கட்டிங் மிஷின் டிவால் பிராண்டோடது. ரொம்ப நாளாச்சு, ஒரு 2 வருஷம் ஆகிருக்கும் வாங்கி 2 வருஷம் இருக்கும். அடுத்து நமக்கு ஒரு உளி சுத்தியல் வேணும், ஆஷா பிளேடு வேணும், பேஸ்ட்டு வேணும். அது இருந்தாலும் நமக்கு ப்ளம்பிங் வேலையே பார்க்க முடியும். ஒரு மெஷர்மெண்ட் டேப் ஒன்று வச்சுக்கோங்க கையில். மெஷர்மெண்ட் டேப் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்ன பைப் போட போகிறீங்களோ அந்த பைப்பு. நான் வந்து இப்போ சிபிஎஸ்சி பைப் போட போகிறேன். சிபிஎஸ்சி பைப்பு 3/4 இன்ச்சும் 1 இன்ச்சு வாங்கிட்டேன். அதுக்கு தேவையான எல்போ அதெல்லாம் இங்கே இருக்குது. எல்போ ஃபிட்டிங்ஸ் இது போகிறான். எல்போ டீ எல்லாம் ஃபிட்டிங்ஸ் இருக்குது. நான் பாத்ரூமில் எப்படி வேலை பார்த்துருக்கோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் பாத்ரூம். மிக்சர் வால்வுக்காண்டி நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேருந்து இது வந்து 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 7 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். 7 இன்ச்சுக்கு மேலே போயிடாதீங்க, நமக்கு இடிக்கும். இதுலேருந்து 6 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு ஆள் ஒரு மாதிரி வைப்பாங்க. 6 இன்ச்சு மேக்ஸிமம் 6 இன்ச்சு வச்சாலே கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து இது 6 வைக்கலாம், இல்லாட்டி 7 இன்ச்சு வைக்கலாம். இது நான் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணிங்க. நான் எப்படி சென்ட்ரு பண்ணியிருக்கேன் பாருங்க. பாத்ரூமோட சென்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக பாத்ரூம் சென்ட்ருட்ட ஷவர் வர மாதிரி சென்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சர் வால்வுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பக்கம் இங்கிட்ட வந்து ஹீட்ரு பாயிண்ட் கொடுக்கணும். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு வந்து கூலிங் வாட்ரு, அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. நான் இப்படி கன்சல்டிங் பண்ணி கீழே ஓட்டியிருக்கேன் பாருங்கள். இப்படியே ஓட்டி கொண்டுட்டு போய் இங்கே வச்சுருக்கேன். ஹீட்ரு பாயிண்ட் இங்கே, ஹீட்ருக்கு பாயிண்ட் இங்கே வச்சுருக்கேன். ஹீட்ரு இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி கீழே கோப்பை வச்சுருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வச்சா இடம் ரொம்ப சின்ன இடம், அதனால் இங்கே கொண்டு வந்துட்டேன். இங்கே கொண்டு வந்து கோப்பை வைக்க மேலே வைக்கிற மாதிரி, இங்கே ஹீட்ரு வைக்கிற மாதிரி. நம்ம இப்போ பாயிண்ட் கொண்டு வரணும். நம்ம இப்போ ஹீட்டருக்கு பவர் பாயிண்ட் கொண்டு வரணும். அது கொண்டு வரேன். அது எலக்ட்ரிக்கெல்லாம் நான் அதையும் பண்ணுவேன், அதையும் நான் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ப்ளம்பிங் வேலையோடது இவ்வளோ தான். இதில் நம்ம காடி எடுக்கணும். காடி எப்படி எடுக்குதுன்னா, இந்த எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுக்கணும். கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுக்கணும். இந்த இதில் காடி இங்கே நம்ம ஷவருக்காண்டி வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஷவர் போடுற மாதிரி. இந்தியன் டாய்லெட் தான் வச்சுருக்கோம். இந்தியன் டாய்லெட்டு முடிச்சாச்சு. மிஷின் ஓட்டி பைப்புக்குன்னா உடச்சி காடி எடுத்து முடிஞ்சு. பாருங்க ஷவருக்கு, இது வந்து ஷவருக்கு இங்கேருந்து போகிறேன். மிக்சர் வால்வுலேருந்து ஷவருக்கு போகிற மாதிரி அதுன்னு சொல்லிட்டேன். இதுலேருந்து 7 இன்ச்சு, இதுலேருந்து 7, இதுலேருந்து 7, இதுலேருந்து 6, இதுலேருந்து 6 வச்சுக்கலாம், இல்லாட்டி 6 வச்சுக்கலாம். 7.5 மட்டும் வச்சுனாங்க கூட போயிடும், வைக்க நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது. வச்சுங்க பார்த்துங்க. அப்படியே நம்ம இங்கேருந்து ரன் பண்ணி கூலிங் வாட்டரையும் ஹீட் வாட்டரையும் ரன் பண்ணி கொண்டு போய் இதில் ஏற்றிருக்கோம். பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது நம்ம வீடு தான், அதனால் நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் வச்சானே. இடம் ரொம்ப தள்ளி போச்சுன்னா ஹோஸ் அசிங்கமாக தெரியுதுனால நான் இது எங்கள் பாத்ரூம் தான், அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா இது பேலைங்களே வச்சுட்டா நம்ம இது போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இதிலேருந்து 6 இன்ச்சு வச்சுருங்க நீங்கள் பண்ணும்போது. நான் இப்போ 6 சாக்காக வச்சுருக்கனால இதை டைட் பண்ணிக்கலாம். இது போட்டுக்கலாம், பைப் ரெஞ்சு போட்டுக்கலாம். 6 சாக்காக வைங்க, இல்லாட்டி இதிலேருந்து 6 இன்ச்சு தள்ளி வைங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு 6 சாக்காக வச்சுங்க. அப்போ தான் நமக்கு பைப் ரெஞ்சு போட்டால் ஈஸியாக இருக்கும். மேலே இங்கேயும் போட்டுக்கலாம். நான் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறேன், நீங்கள் வைக்கும்போது அந்த மாதிரி மாட்டிக்கிங்க. அடுத்து நம்ம இந்தியன் கிளாஸ் செட்டு தான் போட்டிருக்கோம். அதுக்கேற்றாப்புல நம்ம ஒரு வாட்டர் டேங்க் ஒன்று வைக்க போகிறோம். அதுக்காண்டி பைப் ஒன்று விட்ருக்கோம். இது 1.25 பைப் தான் இதுக்கு செட் ஆகும்.
இந்த இதுக்கு பிவிசி பைப் போட்டிருக்கேன். ஷூ போட்டு இதில் சேர்த்து விட்டு இப்போ கீழே ஒரு பெண்டு போட்டு சேர்த்து விட்ருக்கேன். அது டேங்குக்கு ஒரு ஆங்கில் வால்வு செட் பண்ணுற மாதிரி ஒரு டீ போட்டு ப்ராஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்படி எங்கிட்ட போனால் இங்கே டேப் போடுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டேப் போடுற மாதிரி ஒன்று. ஹீட்ரு பாயிண்ட்டுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த பாத்ரூமில் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாச்சும் நான் தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பைப்பு விட்டாலும் இந்த அளவுக்கு வெளியே விடுங்க. இந்த ப்ராஸ் எல்போ இருக்குல்ல, அரைக்கு முக்கால் ப்ராஸ் எல்போ இது 1க்கு அரை, இது 3/4க்கு அரை. இது எப்பயுமே இந்த அளவாச்சும் வெளியே இருக்க மாதிரி விட்டுருங்க. ஏன்னா டைல்ஸ் ஓட்டிட்டாங்கன்னா இது ஃபுல்லாக உள்ளே போச்சுன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நிப்பல் வாங்கி மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணிடாதீங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்துருக்கீங்க நிறையா பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நிப்பல் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்சேஞ்ச் நிப்பல் 80 ரூபா 90 ரூபா 100 ரூபாய்க்கிட்ட வந்துடும். 10 நிப்பல் போட்டிங்கன்னா அதிலே 1000 ரூபா போயிடும் உங்களுக்கு லாஸு. எந்த ப்ளம்பராச்சும் இப்படி பண்ணால் நீங்கள் பார்த்து வீட்டுக்காரங்களே பார்த்து சொல்லுங்கள். டைல்ஸ் ஒட்டும்போது எப்படி அளவுனா அந்த டைல்ஸ் 2 டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைல்ஸ் ஒட்டுற அளவு பார்த்துங்க. 2 டைல்ஸ் வச்சு பார்த்தா தெரியும். 2 டைல்ஸ் வச்சு பார்த்தா கரெக்டாக மட்டமாக இருக்கா. ஏன்னா அது பேஸ்ட்டு பின்னாடி டைல்ஸ் பின்னாடி பேஸ்ட்டு வைப்பாங்க. அப்போ ஒரு டைல்ஸுக்கான வந்துடும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எப்போயுமே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறையா வாட்டி பார்த்துட்டேன், நிறையா வீட்டில் வேலை பார்த்துருக்கேன். அதனால் நான் ஃபஸ்ட் டைம் வச்சும்போது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. எந்த எக்ஸ்சேஞ்ச் நிப்பலும் எனக்கு போடுற மாதிரி வரல. நீங்களும் அதே மாதிரி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி சொல்ல மாட்டேன். இங்கேருந்து நம்ம வெளியே அவுட்லெட்டு கொண்டு போய் இன்லெட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து வெளியே பொத்து விட்ருவோம். அதுலேருந்து தான் டேங்க்லேருந்து இன்லெட் வரும். முன்னாடி சர்வீஸ் இருந்துச்சு, எடுத்து வெளியே வச்சாச்சு. கிளாஸ் செட்டு பார்த்துங்க, இந்தியன் கிளாஸ் செட்டு தான், கம்பெனி ஐட்டம் தான். டைல்ஸ் ஒட்டிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். இது ப்ளக்கு சரியாக இல்லை, ப்ளக்கு பத்தலை, ப்ளக்கு வாங்கி மாட்டணும். அது சொல்கிறது டம்மி ப்ளக்கு. இந்த ப்ளக்கு இங்கே மாட்டணும், அங்கே இடத்துல மாட்ட வேண்டியது இருக்குது. அது எத்தனை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு மாட்டிக்கிறோன்னு விட்டாச்சு. அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்தாச்சு. ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணலாட்டியும் கூட பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.